ஆட்சியிலையும் பங்கு தரோம்னு சொல்லிட்டு இருந்தாரு திரு விஜய். ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. இன்றைக்கும் என்றைக்குமே முதன்மை நிலையில் இருக்கிறவர் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். திரு விஜய் அவர்கள் 2ஆம் கட்ட தலைவராக ஒதுக்கப்பட்டிருக்கிறார், தள்ளப்பட்டிருக்கிறார் தமிழக மக்களால். எதிரான நிலையில வர்றவங்க யார் மீது வேணாலும் சேற்றவாரி பூசுவார்கள், அடிப்பார்கள், அவதூறு பரப்புவார்கள். அதைத்தான் தொடர்ச்சியாக இவர்கள் திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறார். அவதூறுனா என்ன? அதுக்குண்டான விளக்கம் இந்த முதல்வர் சொல்வாரா? முதல்வரிடம் கேள்வி கேட்கும்போது, பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது புறம் ஒதுக்கிட்டு ஓடினாரா இல்லையா? மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அண்ணன் எடப்பாடியார் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு ஆள் வரல. இவங்கெல்லாம் சாதி ஒழிப்பை பத்தி பேசுவாங்க. கேவலமா இல்லை இதெல்லாம். இந்த மக்கள் சாவை விட, இந்த மக்களுடைய கண்ணீரை விட, இந்த மக்களுடைய அந்த துயரங்களை விட துபாய் போறதுன்னு உனக்கு என்ன சாமி அவ்வளவு பெரிய முக்கியமான வேலை? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரெகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட தலைமை பண்பு எந்த அளவுக்கு இருக்கு? குவாலிட்டி லீடர்ஷிப்பா அவர் லீடரா இருப்பாரா இல்ல செகண்டரி லீடரா தள்ளப்படுவாரா சார்? இது எப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு தொடக்கத்துல விஜய் முதல்ல எங்க கிட்ட நீங்க கூட்டணிக்கு வாங்க, நம்ம அதிகாரத்தில் பங்கு தரோம், ஆட்சியிலையும் பங்கு தரோம்னு சொல்லிட்டு இருந்தாரு திரு விஜய். ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. இன்றைக்கும் என்றைக்குமே முதன்மை நிலையில் இருக்கிறவர் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். அதுவும் இந்த கரூர் சம்பவத்துல ரொம்ப நேர்த்தியா, முதிர்ச்சியா, அரசியல் முதிர்ச்சியா, யாருக்கும் பாதகம் இல்லாமல் நடுநிலையோடு தமிழக மக்களுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களுடைய அவங்களுக்கும் சரியான நிலையில் அண்ணன் எடப்பாடியார் தான் நின்று இருக்கார். ஆதலால் திரு விஜய் அவர்கள் 2ஆம் கட்ட தலைவராக ஒதுக்கப்பட்டிருக்கிறார், தள்ளப்பட்டிருக்கிறார் தமிழக மக்களால். இப்ப பாத்தீங்கன்னா செகண்டரி லீடர்னு சொல்றீங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, இப்போ காங்கிரஸோட இருப்பாரா இல்ல ஏடிஎம்கேவோட இருப்பாரா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி போயிட்டு இருக்குல்ல சார்? இல்ல, திரு ராகுல் காந்தி அவர்கள் இவர் திரு விஜய் அவர்களிடம் ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிடம் பேசினதா ஒரு தகவல் இருக்கு, பேசியிருக்காதா. அதனால இவர்கள் காங்கிரஸோட போறதுன்றதை விட வர்றது 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணிக்கு வந்தார்னா அவருக்கு எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். அவங்க தேசிய கட்சியை நம்பிக்கிட்டு நம்ம எல்லாமே செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு களம் இறங்கினார்னா கடைசி கட்டத்துக்கு திரு விஜய் அவர்கள் தள்ளப்படுவார். ஆதலால் அவர் உண்மையிலேயே இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டிற்கும் நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் எண்ணத்தில் இருக்குதுன்னா அவர் முறையா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கமாக கூட்டணியை வைக்கிறது தான் அவருக்கு தாளை சிறந்தது. நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு தனியா ஒரு லீடரா வர முடியாது, கூட்டணி வச்சாதான் இப்ப ஏடிஎம்கேவோட கொஞ்சம் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல. திராவிட மாடல் என்ன பண்ணோம்னா, எப்பவுமே இன்னைக்கு நேற்று இல்லை, தொடக்க காலத்திலிருந்தே அவர்கள் எதிரான நிலையில வர்றவங்க யார் மீது வேணாலும் சேற்றவாரி பூசுவார்கள், அடிப்பார்கள், அவதூறு பரப்புவார்கள். அதைத்தான் தொடர்ச்சியாக இவர்கள் திராவிட மாடல் அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் எதிராக வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, கூட்டணி கட்சியெல்லாம் பிரிகிற நிலையில தான் இருக்காங்க. யாரும் மனம் ஒத்து இந்த கூட்டணி கட்சியில் இருக்கின்ற நிலை அவங்களுக்கு கிடையாது. எல்லாமே பிரிஞ்சு போற மனநிலையில் இருக்கிறத
எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக திராவிட மாடல் அடுத்தவர்கள் மீது தன் மீது இருக்கிற தவறுகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பழியை எடுத்து அடுத்தவர்கள் மீது சொல்லுவதில் அவர் கை தேர்ந்தவர்கள். இன்றைக்கு நேற்றல்ல, தொடக்க காலத்திலிருந்தே, அதுவும் கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமையேற்ற பிறகு இந்த வேலையை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்த மாதிரி எந்த அவதூறும் பரப்பக்கூடாதுன்ட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருந்தாருன்னா இந்த அவதூறெல்லாம் பரப்புறது ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார்ல சார். இல்லை, அவதூறுன்றதுக்கு உண்டான வரையறை சொல்லணும். இப்போ ஒரு கூட்டத்துக்குன்னா நீங்க இது இவ்வளவு பேர் தான் வரணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு வரையறை இருக்கும்ல. அவதூறுனா என்ன, அதுக்கு உண்டான விளக்கம் இந்த முதல்வர் சொல்வாரா? அவதூறுனா எது? இவங்க தான் அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. தொடக்க காலத்திலிருந்தே ஒரு தனிநபர் கமிஷன் போட்ட பிறகு, விசாரணை வந்துட்ட பிறகு, திரு பாலாஜி, செந்தில் பாலாஜி எப்படி பத்திரிகையாளரை சந்திச்சாரு? சந்திக்க கூடாது. அதே போல இன்றைய வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஐடி விங் கட்சிக்காரங்க மாதிரி தனிநபர் கமிஷனர் இருக்கும்போதே மக்கள் மத்தியில் திமுக ஐடி விங் பண்ண அதே வீடியோக்களை வச்சுட்டு இவங்க அரசியல் பண்றாங்க. அவங்க அதிமுகவுக்கு எதிரான நிலையை நினைச்சுக்கிட்டு திமுகவுக்கு சாதகமாக அந்த அரசு அதிகாரிகள் பேசுவது எதிர்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதுவும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு கண்டிப்பா இவங்க சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். ஒரு நபர் கமிஷன் போட்ட பிறகு இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு கருத்து சொல்வது என்பதே அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு தான் பொருள் கொள்ளப்படும். கமிஷன் போடலைன்னா பரவாயில்ல, கமிஷன் போட்ட பிறகு இவங்க கருத்து சொல்லணும்னு நினைக்கிறதே சொன்னதே தப்பு. அது அதிமுக காரங்க வழக்கு போட்டாங்கன்னா அவங்க எதிர்காலத்தில் அவங்க ரொம்ப சிக்கல்ல தள்ளப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி வேலையை இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் செய்யக்கூடாது. ஒன்றும் இல்லை, முதல்வரிடம் கேள்வி கேட்கும்போது, பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது புறம் ஒதுக்கிட்டு ஓடினாரா இல்லையா? ஓடினார்ல. ஏன் புறம் ஒதுக்கிட்டு ஓடினாரு? பத்திரிகையாளரை நேருக்கு நேர் சந்திக்க திறன் இல்லையா அவருக்கு? அவர் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம்னு சொல்வது, ஏதாவது செஞ்சிருந்தா தானே சொல்லுவாரு. எதுவுமே செய்யாத பொம்மலாட்டம் மாதிரி பொம்மை ஆட்சி செஞ்சாக்கா அவருக்கு என்ன தெரியும்? அதனால கேள்வியாளர் கேட்கும்போது அவர் தோல்வி பயத்தால் எதையாவது கேட்ட போறாங்கன்னு பயந்துகிட்டு புறமுதுகிட்டு ஓடினார். வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு அந்த முதலீடு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு 2ஆம் கேள்விக்கு பதில் கேட்காத முன்னே பதில் சொன்னார், எழுதி வச்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட முதல்வருக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த செய்தியும் முழுமையா அவருக்கு தெரியறதில்லை. ஏன்னா திரு முதல்வர் அவர்களே சொல்லியிருக்கார், என்னன்னா இங்க நான் தூங்கி எழுச்சிக்கும் போதே இந்த கட்சிக்காரங்க எதையாவது பிரச்சனையை கொண்டு வந்துருவானுங்க, அதை 7:30 எழுத்துருவானுங்க, அதனால எனக்கு தூங்கி கண் முழிக்கிறதுக்கே பயமா இருக்குன்னு தான் அவங்க கட்சிக்காரங்க மேலே திரு முதல்வர் சொல்லியிருக்காரு. அதனால இவர் இந்த பொம்மை முதல்வர் ஒண்ணுமே தெரியாத டம்மியான ஆட்சியை இவர் செய்து கொண்டார். இந்த கரூர்ல உயிரிழந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா கூட அவர் எந்த ஒரு ஆளும் கட்சியா இருந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அவர் பாத்தீங்கன்னா மத்தவங்களை பிளேம் பண்றதுலயே இருக்காரு. ஆமா, அவங்க அப்படிதான் செய்வாங்க. அவங்களுடைய அரசியலே தான். அவங்களுக்கு கொள்கை எல்லாம் கிடையாது. திமுகவுக்கு கொள்கை இருக்குன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. திமுகவுக்கு அண்ணாவுக்கு பிறகு வந்த கருணாநிதிக்கு அவர் காலத்தில் இருந்தே கொள்கை எல்லாம் கரைஞ்சு போச்சு. முன்னுக்கு பின் முரணா பேசுறதா அவங்க கொள்கை அவங்களுக்கு. அதனால படியை தூக்கி போடுறதுலேயே அவங்க வல்லவர்கள், சிறந்தவர்கள். அவர்களை மிஞ்சி அடுத்தவர்கள் மீது பழி போடுவதில் திமுக மிஞ்சுறதுக்கு இங்க தமிழ்நாட்டில் ஆளே கிடையாது. அவங்களை எதிர்த்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே அவங்களுக்கு சாவுதான் ஒரு இதுதான் பதிலா இருக்குல்ல சார்? அப்படிதான். ஏன்னா இப்போ அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, இது இவங்க பேசுறதுன்ற விட கூட்டணியில் இருக்கிறவங்களையும் பேச விடுறது. ஏமா ஒரு சம்பவம், தோல்வி அரசு, தோல்வி காவல்துறை, ரெண்டும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அனுமதி கரூர் சம்பவத்தில் அனுமதி கொடுத்த இடம் சரியில்லை. அதே போல திரு விஜய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 3 to 10. அவர் சரியான நேரத்தில் தான் வந்திருக்காரு. ஆனா காலதாமதமா வந்தாரு அப்படின்ற ஒரு பொய்யான செய்தியை எப்படி பரவுடுறாங்க? திமுகவினுடைய ஐடி விங்கில் 3 to 10 தானே, 7 மணிக்கெல்லாம் அங்க இருக்காத, என்ன காலதாமதம் ஆயிடுச்சு அவருடைய நேரம்?
அப்போ இது பொய்யான தகவல் தானே. எப்படி கிளப்புறாங்க? காலையிலேருந்தே மக்கள் தண்ணி இல்லாத இருக்காங்க, காலையிலேருந்தே காத்திருக்காங்க. அவர் கூப்பிட்டாரா காலையிலேருந்து வாங்க? என்ன இல்ல. அனுமதி காலையிலேருந்து நீங்க கொடுத்துருக்கீங்களா? இல்ல. அப்போ உண்மையான தகவல் என்ன? அரசு உங்க கையில் இருக்கும்போதே பொய்யான தகவல் எப்படி பரப்புறீங்க இல்லையா? ஒண்ணு பெரிய இடம் கேட்கறாங்க, இல்லைன்னு மறுக்கிறீங்க. திரு அதிமுகவுடைய எம்பி திரு இன்பதுரை சொல்றாரு, எங்களுக்கு கூட நாங்க கேட்டோம், அவங்களுக்கு மட்டும் ஆளுங்கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்ற இடமும் எதிர்கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுற இடமும் அது வேறு வேறு இருக்கு. காழ்ப்புணர்ச்சியில இடம் ஒதுக்குறாங்க. இந்த வேலையை காவல்துறை செய்யலாமா? அரசு சொன்னாக்கணும், காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்? முறையா இவ்வளவு கூட்டம் கூடுது, இவருக்காக இவர்கிட்ட தொண்டர் இருக்கிறாங்களோ இல்லையோ, ரசிகர் இருக்கிறாங்க, ஓட்டு போடு தகுதி இல்லாத குழந்தைகள்லாம் ஓட்டு போட தகுதி இல்லை, அவங்கெல்லாம் வராங்க. ஏன் வராங்க? அவர் ஒரு நடிகரை பார்க்க ஒரு அவால வர்றாங்க. அப்போ கூட்டம் பெருங்கூட்டமா மாறுது. இந்த பெருங்கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற திறன் இந்த அரசுக்கு இல்லை. கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்? முறையான காவல்துறையினுடைய அனுமதி வாங்கி நடத்துற நிகழ்ச்சி. அப்போ முறையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அரசனுடைய கடமை. இந்த காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ முதல்வர் தோல்வி அடைஞ்சிருக்காரா இந்த சம்பவத்தில்? இல்லையா? 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி அவங்க பர்மிஷன் கேட்டப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே சார்? இப்போ இல்ல, 10,000 பேர்ன்றது அவங்க சொல்றாங்க. இப்ப பல கூட்டங்கள் திரு விஜய் நடத்திருக்காரு. அப்ப கூட்டம் பெருகி இருக்கு, யாராலையும் சொல்ல முடியாது. ஏன் இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்னு சொன்ன? கருணாநிதி செத்து போனார்ல, கருணாநிதி செத்து போன பிறகு கூட்ட நெரிச்சல்ல பாதிக்கப்பட்டவங்க 26 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க, 5 பேர் செத்து போனாங்க. இத்தனை பேர் தான் அவங்க அப்பா சாவுக்கு வருவார்னு இந்த கருணாநிதி மகன் ஸ்டாலின் சொல்ல முடியுமா? கருணாநிதி சாவுக்கு 4 பேர் செத்து போயிருக்கான், காவலர் உள்பட சொல்றேன் நான். அப்போ இந்த மக்கள் திரள் கூடும்ன்றத சொல்ல வேண்டியது உளவுத்துறை, காவல்துறை. அப்ப காவல்துறை, உளவுத்துறை அங்க தோல்வி அடைஞ்சிருக்கு, முறையா தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு உண்டான பாதுகாப்பை அவங்க கொடுக்காதது அவங்க மேலதான் தப்பு. அது இந்த செந்தில் பாலாஜி சொல்றாரு, விஜயனுடைய கவனத்தை திருப்புவதற்குத்தான் செருப்பு அடிச்சு வீசினாங்களாம். அப்ப செந்தில் பாலாஜியை நீங்க பார்க்கணும்னா அவர் மேல நீங்க செருப்பு அடிச்சா அவர் நம்மள பார்த்துருவாரு. அப்படித்தானே பொருள் இது. நம்ம கவனத்தை திசை திருப்புவதற்கு இதுவா காரணம்? அந்த கூட்டத்துல அவருடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டிய, கவனத்தை ஈர்க்க வேண்டிய அவசியம் எப்படி வந்துச்சு? மக்கள் காலையில இருந்து இருந்திருக்காங்க, தண்ணி அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லாதனால அவர்கிட்ட கேட்கறதுக்காக தான் செருப்பு. முறையா இப்படி எல்லாம் பண்றதுக்கு அரசியல் கட்சி தண்ணி அவங்க ஏற்கனவே கூட்டம் நடத்தும் போது தண்ணி லாரியெல்லாம் நிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்கெல்லாம் அந்த கழிப்பிடம் இந்த வசதியெல்லாம் அரசு தான் செய்யணும். மக்கள் திரள் இந்த அரசு கட்சிக்காரங்களாம் மக்கள் பார்த்துக்கிறாங்க. மக்களை காக்க வேண்டிய கடமை யாருக்கிட்ட இருக்கு? அரசு கிட்ட தானே இருக்கு. இவங்க தானே முறையா கட்டுப்படுத்திருக்கணும். கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, முதியவர்கள் வரக்கூடாது, குழந்தைகளை தூக்கிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் அந்த பேரிகேட் போட்டு தடுத்து இருந்தாங்கன்னா, காவல்துறை தடுத்து இருந்திருந்தாருன்னா, இவ்வளவு பேர் தான் வரணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா, இந்த மக்கள் மீது அக்கறை திமுகவுக்கு இருந்திருந்தாக்கா இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. ஏன் இதெல்லாம் செய்யல? அப்படின்னா யாரு எக்கடா கெட்டா நமக்கு என்ன வந்துச்சு? ஒன்னும் இருக்குது 5-6 மாசம். இது வரைக்கும் அப்படியே யார் செத்தான்னா, யார் போனான்னா, என்ன நடந்தா நமக்கு என்னன்ட்டு எல்லாருமே சொகுசா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி ராஜேந்திரனா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், இவங்களாம் தனி கட்சி தொடங்கி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருந்தாலும் அவங்களால ஜெயிச்சு வர முடியல. ஸோ விஜயும் அந்த மாதிரி கேண்டிடேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அப்படி கிடையாது. விஷாலுக்கு வர்ற கூட்டம் திரு விஜய்க்கு வர்ற கூட்டமும் வேறு வேறு. அவர் அரசியல் பதிவு பெற்று வர்றாரு, அனுமதி வாங்கிட்டு வர்றாரு. அப்படிக்கு நம்ம இவங்களை ஒப்பிட முடியாது, விஷாலோட விஜயை ஒப்பிட முடியாது. இவர் வேற தான். ஆனால் திரு விஜய் அவர்கள் தொடக்க காலத்திலிருந்தே அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்காலத்தில் கொஞ்சம் அரசியல் கற்றுக்கிட்டு திராவிடத்தை ஒழிக்கணும்னு தான், திராவிட மாடல் ஒழிக்கணும் தானே வர்றாரு. அப்போ திராவிட மாடலை நீங்கள் ஒழிக்கணும்னா யார் ஒழிக்கணும்னு முதல்ல இருந்து பேசியிருக்கிறாங்களோ அவங்களோடு அணிவகுக்கிறது தானே சரி இல்லையா? ஒரு எதிரியை வீழ்த்தணும்னா
ஓர் அணியில் யார் திரளணும், திரு விஜய் அவர்கள் யாரோட சேரணும், முறையா அதிமுகவோட சேரணும். இவங்கெல்லாம் சேர்ந்தாதான் இந்த பொது எதிரியை, திராவிட மாடலை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் இல்லையா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை உண்மையிலேயே திரு விஜய் அவர்களுக்கு எண்ணமும் மனசுல அந்த அதே வேகமும் இருந்தால் அவர்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஓரணியில் திரு விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி வச்சு அந்த திமுகவை இந்த மண்ணை விட்டு அந்த கட்சியை ஓட்டும். அதுக்கு இவங்கெல்லாம் ஒன்று சேரும். அது காலத்தின் கட்டாயம். ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் இது நடக்கும். அதனால தெள்ள தெளிவா புரட்சி தமிழர் இந்த சம்பவத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா சம்பவத்திலும் தெள்ள தெளிவான முடிவும் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கருத்தை தெள்ள தெளிவா எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய பேச்சு கேட்டு அதுவே போதும். நீங்க அரசியல் கத்துக்கணும்னா அண்ணன் எடப்பாடி அண்ணன் பேச்சை ஒரு பரப்புரையில் அவர் பேசுற பேச்சை உள்வாங்கிட்டாவே முழுமையான அரசியலுக்கே வந்துடலாம். அந்த அளவுக்கு மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அண்ணன் எடப்பாடியார் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார், அரசியல் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த எதிர்கட்சியா இருக்க அதிமுக பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துல அவங்க மக்களுக்கான சேவை எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தான் அப்படின்ட்டு எந்த சேவை, ஆனா பார்த்தா ஆளும் கட்சியா இருக்க திமுக எந்த ஒரு உதவியும் செய்யாம மத்தவங்க மேல குறை சொல்வதிலேயே இருக்காங்க சார். ஆமா, ஒரு தண்ணி பாட்டில கூட ஸ்டிக்கர் ஒட்டிட்டு யாராவது பண்ணுவாங்களாமா? உதவி என்பது ஒரு கை கொடுப்பது, வலது கையில் கொடுத்தா இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நினைக்கும். அதுதான் உதவி, மனிதாபிமான உதவி. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, தண்ணி பாட்டில கூட அந்த திமுக ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க. என்ன விளம்பரம்? ஏன் செத்து போன இடத்துல கூடமா ஏன் உங்களுக்கு அரசியல் தேவைப்படுது? செத்து போன இடத்துல, துக்கம் நிகழ்ந்த இடத்துல கூடமா உங்க படம் போட்டு விற்கணும். அப்ப நீங்க செத்து உங்களுக்கு பணமா இருந்தாலும் நீங்க தான் இருக்கணும் இல்லையா? பணமா இருந்தாலும் நீங்க தான் இருக்கணும், கல்யாணமா இருந்தாலும் நீங்க தான் இருக்கணும். நீங்க உங்களை முன்னிலைப்படுத்துவதற்கா இப்படி ஒரு துயர சம்பவம் மக்கள் மீது உண்மையிலே அன்பு இருந்தா அந்த துயரம் வந்திருக்குமே. நடிக்கிற வேலை இருந்தா அதுக்கு இல்லை. அன்பில் மகேஷ் எப்படி கதர்னாரு? அவர் கதர்னார் இல்லம்மா. உண்மையிலேயே நான் சொல்றேன், பள்ளி கல்வித்துறையில பல பள்ளிக்கூடங்கள் ஓடு உடைஞ்சு செத்துருக்காங்க. அன்னைக்கு இவருக்கு அவர் துறையில இருந்து மாணவர்கள் செத்து போகும்போது அவர் கண்ணில ஒரு சொட்டு தண்ணி வரல. இங்க கள்ளக்குறிச்சியில இவ்வளவு பேர் இறந்தாங்களே கள்ள சாராயம் குடிச்சு, அப்போ அவர் சொட்டு தண்ணியும் வரல. அந்த நடிப்பு கூட நடிக்கலையே. மெரினா பீச்ல கூட 5 பேர் மெரினால செத்தாங்களே, அதுக்கு அவர் கண்ணுல தண்ணி வரல. கரூர்னாதான் அவர் கண்ணு கலங்குமா? மற்ற இடத்துல எல்லாம் கண்ணு கலங்காதா? கரூர்ல செத்தவங்க மட்டும் தான் உயிரா? கள்ளக்குறிச்சிக்கு செத்தவங்க உயிர் கிடையாதா? என்ன பார்வை அப்படின்னா, இங்க செத்தாங்கல்ல கள்ளக்குறிச்சியில, அது பட்டியல் சமூக மக்கள். திமுகவினுடைய சாதி வெறி, சாதி வெறின்ற காரணத்தினால்தான் கள்ளக்குறிச்சிக்கு முதல்வரோ துணை முதல்வரோ அன்பில் மகேஷோ அந்த செந்தில் பாலாஜி அந்த பக்கம் ஒரு அமைச்சர் போய் பார்க்கல. அந்த மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களை, இறந்து போன மக்களை, அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு ஆதரவு சொல்வதற்கு கூட இவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு ஆள் வரல. இவங்கெல்லாம் சாதி ஒழிப்பை பத்தி பேசுவாங்க. கேவலமா இல்லை? இதெல்லாம் கேவலமா இல்லை? இதுதான் நீங்க சாதி ஒழிச்ச லட்சணமா? இதுவா லட்சணம்? சாதி ஒழிச்ச லட்சணம். துணை முதல்வர் இருக்காருல்ல, துபாய்க்கு போனாராம். போற வழியிலே தகவல் கிடைச்சிச்சான். திரும்பி வந்துட்டாராம் தனி விமானத்துல. பார்த்தாராம், திரும்ப போயிட்டாராம். அவருக்கு அக்கறை இருந்தா இங்க தங்கி மக்கள் பிரச்சனை பார்த்துருக்கணுமா இல்லையா? அவர் யாரு? திரைப்பட நடிகரா? அவரு இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர். எப்படி நீ உனக்கு மனசாட்சி இருந்தா நீ இப்படி துபாய்க்கு போவியா? உல்லாசமா சுத்துவதற்கு கிளம்பி போவ எப்படி மனசு வந்துச்சு உதயநிதிக்கு எப்படி மனசு வந்துச்சு மீண்டும் துபாய்க்கு போறதுக்கு? துபாய் போறது இந்த மக்கள் சாவை விட, இந்த மக்களுடைய கண்ணீரை விட, இந்த மக்களுடைய அந்த துயரங்களை விட துபாய் போறதுக்கு உனக்கு என்ன சாமி அவ்வளவு பெரிய முக்கியமான வேலை? என்ன முக்கியம்? நீ யார்? நான் இந்த தமிழக மண்ணினுடைய துணை முதல்வர். ஏன் துபாய்க்கு ஓடினாரு? அப்படின்னா அவருக்கு இந்த மக்களை பற்றி அக்கறை இல்லை. துணை முதல்வருக்கு இந்த மக்களை மீது பாசம் இல்லை, அன்பில்லை.
யார் எக்கேடானாலும் கெட்டு போட்டும்னு அழகா வந்தாரு, பார்த்தாரு, கிளம்பி போய்கிட்டே இருந்துட்டார். இதுவா அறம்? இதுவா அறம்? இதுவா நடக்கும்? எந்த நாட்டிலேயாவது இப்படி துயர சம்பவம் நடக்கும்போது வெளிநாட்டுக்கு புறமுதுகிட்டு ஓடுறதுக்கு தான் இது அறமா? இது என்னையே அவனுக்கு வந்துச்சு இல்லையா? கேட்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அப்படி என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கிறேன் துணை முதல்வருக்கு. ஏன்னா இவர்கள் எல்லாம் இப்படித்தான் நடப்பார்கள். மேடையில் நடிப்பார்கள், செயலில் வேற மாதிரி இருப்பார்கள். மேடையில் நடிப்பார்கள், செயலில் வேற மாதிரி இருப்பார்கள். அதுதான் திராவிடம், அதுதான் திராவிட மாடல். இன்னும் இந்த 5-6 மாசத்துல தேர்தல் வரதுனால விஜயை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் அவங்க அரசியல் இதை வச்சு பண்றதுக்காகவும் தான் இப்ப வந்திருக்காங்க. இன்னும் 5-6 மாசத்துல தேர்தல் இருக்கு, இப்போ இப்படி பண்ணிட்டா மக்கள் உடனே நம்ம சைடு திரும்பி ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்துக்காக தான் சார் துபாயில இருந்து வந்திருக்காரு. அன்பில் மகேஷ் அழுததா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவரு ஃபீல் பண்ணதா இருக்கட்டும். இல்ல, ஒரு உதயநிதிக்கு துபாயா வீடு? துபாயில வீடு இருந்தா நீங்க சொல்றது நியாயம் இருக்கு. துபாயில எப்பா துபாயிலிருந்து வந்து இந்த மக்களை பார்த்துட்டு போனாருப்பா, பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. வீடு எங்க இருக்கு? துபாய்க்கு ஏன் போறன்னு தான் நம்ம கேட்கிறோம். இங்க ஏதாவது வேலை இருக்கா? அது இதை தாண்டி இந்த மக்கள் துயரத்தை விட துபாயில என்ன உனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் கேட்கிறேன். இவர்கள் வந்து இப்படித்தான் இந்த 6 மாசம் 5 மாசம் இருக்கிறத எப்படியாவது கண்டும் காணாம அவங்க பிரச்சனையை அவங்களாவது மொய்யான்னு கத்திக்கிட்டு அவங்களே அப்படி இருந்தா மீண்டும் பொய்யான தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணி வாக்குறுதிகளை கொடுத்து காசை கொடுத்து எப்படியாவது ஓட்டை வாங்கணும்னு இவர்கள்லாம் திட்டம் போட்டிருக்காங்க. அதனால இவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இல்லை என்றதான் இந்த நடவடிக்கையிலிருந்து தெரியுது நமக்கு. நடப்பு அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். வணக்கம்.